ஒண்ணு நீங்க கத்தருக்கு கொடுக்கலன்னா நீங்க சபிக்கப்பட்டவள் வேதம் சொல்லுகிறாரு. 10:1 கேட்கின்ற இந்த மோகன்சி தான் சபிக்கப்பட்டவர் என்பதை நான் வேதத்தின் வழியாக நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இந்த மோகன்சி அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமான போதனையை கொடுத்து பழையவைகளை போதித்து உங்களை பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். அவரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளாகிய உங்களையும் அவர் பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். எப்படி அவர் பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பீர்கள். இந்த முழு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ₹1,00,000 கத்தருக்குரியது. நீங்க ₹1,00,000 காணி கொடுத்து திருப்தியா இருக்கிறீங்க. ₹9,00,000 திருடிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்ல. தசம பாகம் கேட்கின்ற அந்த அத்தனை ஊழியக்காரர்கள் தான் திருட்டு ஓநாய்கள் என்பதை நான் வேதத்தின் வழியாக நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இவர்கள் தான் வேத பாரகரும் பரிசேயர்களும் இவர்கள் அத்தனை பேரும் திருடர்கள். நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. மாதிரி மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல தசம பாகம் செலுத்தாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அன்று என் ஜனத்தாராகிய நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. அன்று சொல்ற நீங்க ஏன் ஜனந்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, என் பிள்ளைன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க சபிக்கப்பட்டவங்க. மல்கியாவில் அந்த கடவுள் பேசிக் கொண்டிருப்பது வந்து பழைய உடன்படிக்கைக்குரியது. அதான் நான் கூறுகிறேன். இந்த மோகன்சி லாசரஸ் அவர்களும் பழைய உடன்படிக்கையை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள். எப்படி இப்போ வந்து ஒருத்தர் வந்து சேவலையும் ஆடையும் பலியிடலாம் நீங்கள் சபிக்கப்பட்டவங்கன்னு போதிக்கானோ, அப்படி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன் தானே. பழைய உடன்படிக்கை எவன் எடுக்கானோ எவன் போதிக்கானோ அவன் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு விரோதமானவர்கள். இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறார்னு சொல்லி இவர்கள் பின்பற்றி கொண்டு நீங்கள் செல்ல வேண்டாம் விசுவாசிகளே. நான் இதை சும்மாலாம் பேசலை. நான் வேதத்தோடு ஒப்பிட்டு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் வேதத்தின்படியாக இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஏனென்றால் வசனம் தான் நியாயந்திருக்கும். அப்படின்னா நம்ம எதுவுமே வசனத்தோடு ஒப்பிட்டு தான் பார்க்கணும். எந்த ஒரு மனுஷனையும் பிளைண்டாக பின்பற்றி விடக்கூடாது. அந்த மனுஷன் வந்து வசனத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறானாங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மோகன்சி எப்படி இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்திற்கு விரோதமாக பேசி கொண்டிருப்பார் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். அதை தயவு கூர்ந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள் போகிறதுக்கு முன்பதாக நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அதாவது பவுல் மூலமாக தான் கடவுள் வந்து நிறைய நிருபத்தை வந்து எழுதுறாரு. அது ஏன் எழுதுறாருன்னா, பவுல் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை வந்து கரைத்து குடித்திருந்தார். கமாலியல் கீழே உட்கார்ந்துருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து இருந்த சீடர்களுக்கு கூட கடவுள் வந்து நிறைய நிருபத்தை எழுத கொடுக்கல. அது காரணம் வந்து சீடர்களுக்குமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை கொடுத்த நாலேஜ் வந்து கிடையாது. ஆனால் பவுல் அவ்வளோ பெரிய நாலேஜை வைத்திருந்தார். இது வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, நமக்கு ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். ஓல்டு டெஸ்டமெண்ட் என்ன நடந்திருக்கு, நியூ டெஸ்டமெண்ட்டில் என்ன நடந்திருக்குங்கிறது டெப்த் நாலேஜ் இருக்கணும். இப்படி இல்லாத போது இந்த கல்லர்கள் கையில் சிக்கிக்கொள்வீங்க. சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோவுக்குள் போகிறதுக்கு முன்பதாக யார் ஆசாரியர்கள் என்ற ஒரு வீடியோவும் நான் வந்து என்னோடய சேனலில் பதிவிட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது, விசுவாசிகளாகிய ஒவ்வொருத்தரும்